வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வருடம் எங்களுக்கு ஆண்டவர் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து தேவ சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதுதான் சங்கீதங்கள் புத்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆங்கிலத்தில் படிக்க 115 12 சங்கீதம் 115 12 படிங்க பார்க்கலாம். The Lord remembers us and will bless us and will bless us. Hallelujah. கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்போ ஆங்கிலத்தில் நீங்க போகும்போது அது சொல்லுது ரிமெம்பர் என்ற வார்த்தை போடுது. ரிமெம்பர் நினைக்கிறது தான். ஆனா அந்த ரிமெம்பர்ன்ற வார்த்தைக்கு நான் என்ன எனக்கு என்ன அர்த்தங்கள்லாம் தோன்றுது அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய பணத்தை ஆண்டவருக்காக செலவிட்ட பாருங்க, அது எல்லாத்தையும் கர்த்தர் நினைக்கிறாருப்பா இந்த வருஷத்துல. அல்லேலூயா. நீங்க உதாரணமா ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், உதாரணமா ஆண்டவருக்காக விதைச்சிருக்கலாம், கர்த்தர் அதை இந்த வருடத்துல நினைப்பார். நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. நீங்க கர்த்தருக்கென்று விதைத்திருந்தால், நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்திருந்தால், நிச்சயமா நான் சொல்றேன் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல தருவார். அதை தடை பண்ண ஒருவனாலும் முடியாது, ஒரு ஆவினாலும் முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்தாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்ததை கர்த்தர் நினைத்திருக்கிறார், ரிமெம்பர் பண்ணியிருக்கிறார், நினைச்சிருக்கிறார் கர்த்தர். யாத்திராகமம் புத்தகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள், கண்ணீர் விட்டாங்க. ஆனா அது தேவ சந்நிதியில போய் எட்டினது. எத்தனை வருஷம் கழிச்சு? 420 வருஷம் கழிச்சு போய் எட்டுச்சு. அப்ப கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் தான், அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமின் சந்ததி தான். வாக்குத்தத்தம் அவர்களுடையது, உடன்படிக்கை பெட்டி அவர்களுடையது, ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடையது, தேவனுடைய வல்லமை அவர்கள் எல்லாம் அவர்களுடையதான். எதுவா இருந்தால் கர்த்தர் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருஷம் நீ என்ன புலங்க இருந்தன ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தாவே நான் கொடுத்து 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 இன்னைக்கு நான் சோர்ந்து போய் நின்னுட்டேன். நான் சொல்லுகிறேன், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். நான் முதல்லயே அந்த வார்த்தையை உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் அள்ளி தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஆண்டவர் அள்ளி கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, நிறைவாய் மாறி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா, தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை சோதித்து பாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சொல்லி. எதனால சோதித்து பாருங்க? எதனால சோதித்து பாருங்க? எதனால சோதித்து பாருங்க? சொல்லுங்க, எதனால சோதித்து பாருங்க? தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்பதை நீங்கள் தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நான் விசுவாசம் உள்ள இருதயத்தோடு கூட நான் பார்க்கிற இந்த மலை போன்ற வெள்ளியையும் பொன்னையும் வைரத்தையும் வைடூரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வாய்க்காலாய் தேவனுடைய சேனலாய் இருக்கிற நான் உங்களுக்காக தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளை இந்த நியூ இயர்ல உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் பொறுத்தனையோடு கூட இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்படியாய் உங்களை நான் அறைகோல் விடுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக இந்த வருடத்திலே உங்களுடைய வறுமைகள் மாற்றப்படும், உங்களுடைய தரித்திரங்கள் மாற்றப்படும். நிச்சயமாக நீங்கள் வறுமையில் இந்த தரித்திலிருந்து நீங்கள் விடுதலையாவீர்கள். பணத்தின் ரீதியாக பொருளாதாரத்தின் ரீதியாக நீங்கள் என்னவெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை எல்லாவற்றையும் தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைவேற்ற முடிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக தன்னுடைய வானத்தின் பண்டக சாலையாக பொக்கிஷ சாலையை உங்களுக்காய் திறப்பார் என்று சொல்லி நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனையும் மேன்மைப்படுத்த, எவனையும் முன்னேற்ற, எவனையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இங்க உட்கார்ந்து நீங்க நினைக்கலாம்,
வாய்ப்பில்லை, பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, நான் விசுவாசமா கேட்கிறேன், பட் அவ்வளவுதான், பட் எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அதிகம், எனக்கு இருக்கிற பணம் பிரச்சனை அதிகம், எனக்கு இருக்கிற வேலை கொஞ்சம் தான், எனக்கு இருக்கிற திறமை கொஞ்சம் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிறேன் பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான திறமைகள் கொஞ்சமா இருந்தாலும், உங்களுக்கான கடன் பிரச்சனை பெரிதா இருந்தாலும், உங்களுக்கான வேலை சின்னதா இருந்தாலும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பிரைஸ் தி லார்ட் யாபேசுடைய ஜெபத்தை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை பெரிதாக்கினார் என்பது கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையும் சத்தியமா இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், யாபேசுடைய திறமையை பார்த்தல்ல, யாபேசுடைய வேலையை வைத்தல்ல, யாபேசுடைய எதை பார்த்தும் அல்ல, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் அவன் தன்மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்து அவனை முன்னேற்றினார் என்பது உண்மையும் சத்தியமா இருக்கிறது. அதுதான் இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறைகூவலாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வருஷத்திலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நிச்சயமா எக்ஸ்பாண்ட் ஆகும். அல்லேலூயா, நிச்சயமா எக்ஸ்பாண்ட் ஆகும். ஏனென்றால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பலன் உண்டு, பலன் இல்லாம போல. அதான் ஆண்டவர் சொன்னாரு, மகளே எப்படி போ, எப்படி போனோம் மகளே, சமாதானத்துடன் போ. அல்லேலூயா, சமாதானத்துடன் என்ன பண்ண, நீ இங்க இருந்து போகும்போது எப்படி போனோம், எப்படி போனோம் தம்பிகளா, எப்படி போனோமா, சமாதானத்தோட போனோம். ஏன், இங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை உன் விசுவாசத்தை கொண்டு உனக்கு பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நீங்க கூரை வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க வாடகையில் இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் யார் என்பதை கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நிறுவனமாய் காட்டுவார். அல்லேலூயா. உங்க சிந்தனையெல்லாம் உங்க அறிவெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. இங்க அறிவெல்லாம் ஒத்து வராது. அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒன்னே ஒன்று பிளைண்டா ஆண்டவரை நம்பிக்கை வைங்க, இந்த வார்த்தைகளை நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சமாதானத்தோட இருந்து புறப்பட்டு போங்க. என்ன சமாதானத்து போங்க, கர்த்தர் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை உங்கள் விசுவாசத்தினுடைய அளவுக்கு ஏற்றது போல உங்கள் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தர போகிறார். ஆனபடினாலே சமாதானத்தோடு போங்க. இங்கே கர்த்தர் உங்களுக்காக பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பிடி அல்ல, நான் என்னுடைய மடி நிறைய அதை வாரிக்கொண்டு போகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்காக செயல்படுவார். வேலை கிடைக்கும், வருமானங்கள் வரும், புது புது வாசல்கள் திறக்கப்படும். ஐயோ என்னால இந்த வேலையை செய்ய முடியல, எனக்கு வேலை பளு அதிகமா இருக்குது, எனக்கு இந்த சம்பாத்தியம் போதும் நீங்க சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வருமானங்களை நிச்சயமா நீங்க உயர்த்தப்படுவீங்க. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கொண்டு மாட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோட வேதனையை தர மாட்டார். அப்படின்னா எல்லாமே நீங்க லீகலா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இன்கம் டாக்ஸ் கட்டி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். எப்படி பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, செங்கடல் நடுவே வழியை உண்டு பண்றவர் அவரு. செங்கடல் நடுவில் வழி இருக்குன்னு எனக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். கடலும் பிளக்கும், அங்கேயே வழி உண்டாகும், அதன் வழியா ஜனங்கள் போவாங்கன்னு கடவுளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஒரே ஒரு வேலை என்ன பண்ணணும், தேவ ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் தான். அவன் விசுவாசமா ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். கடல் பிளக்கும், வழி உண்டாகும், அது எப்படி வேணாலும் உண்டாகும். அவன் நான் வாசிக்கிறேன் கட கட கடன் என்னெல்லாம் அந்த வருஷம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஒவ்வொரு தலைப்பா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதே 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கலாம். எனக்கும் இங்க பாருங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. அப்ப மோசேக்கு மாத்திரம் கிருபை இல்ல, சகல ஜனக்கும் சபை அனைத்துக்கும் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு மட்டும் கிருபை இல்ல, ஊழியக்காரனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கல, சபை அனைத்துக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அதனால சபை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல, நானும் என் குடும்பம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல, சபை அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதுதான் வேதவசனம் 16 படிங்க. எனக்கும் அது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது
எதினால் அறியப்படும்? நீ எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருப்பதனால் அல்லவா, நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி அறியப்படும். அல்லேலூயா. ஆனால் நான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேருடைய நாமத்தினாலே கூடி வந்தாலும் அங்கே அவர் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதால் அல்லவா நீங்க அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் கூடுகிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறதுனால அல்லவா அந்த இடமும் அந்த சூழ்நிலையும் சிறப்பாக விசேஷமானதாக அற்புதம் நிறைந்ததாக தேவனுடைய செயல் நிறைந்ததாக மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் வராரு, பாஸ்டர் கூட 2 பேர் வராங்க, விசுவாசி வராங்க ஜெபம் பண்றதுக்கு, விசுவாசி கூட 2 பேர் வராங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. அங்க இயேசு வருகிறார். அல்லேலூயா. அதனால அங்க போய் ஜெபம் பண்றதுனால அங்க போய் அங்க நிக்கிறதுனால நாம் விசேஷமானவர்களாய் மாறுவோம். அதான் அவர் சொல்றாரு, கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு கூட வருகிறீர், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால நாங்கள் விசேஷமானவர்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாக பூமியில் இருப்பார் இந்த வருஷம். ஆமென். நீங்க நிச்சயமா விசேஷமானவங்களா இருப்பீங்க. உங்க கூட பிறந்த எல்லாரும் காட்டிலும், நீங்க நெஞ்சன பந்தங்களை காட்டிலும், எல்லாரும் காட்டிலும் யார் விசேஷமா இருப்பாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். அறிக்கை பண்ணிடுறேன், இன்னைக்கு சபைக்கு அறிக்கை பண்றேன், நீங்கள் விசேஷமானவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சொல்லு சொல்ல மாட்டான் உங்களை பார்த்து இனிமே யாருமே. உங்க தேவன் எங்கே என்று சொல்லி ஒருத்தனை கேட்க மாட்டான், உன் கடவுள் எங்கன்னு சொல்லி கேட்க மாட்டான். இனிமே கம்பாரிசன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. எனக்கு அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உன்னுடைய ஆண்டவருக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும், நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும், நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர்கள் பலி செலுத்தி அவர்கள் ஆராதனை செய்வதற்கும் கம்பாரிசன் ஒப்பிட முடியாது இனிமே. ஏனென்றால் கர்த்தர் உங்களை விசேஷமானதாக பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுக்காக. அதனால எவனும் ஒரு வார்த்தை அந்த வருஷத்துல உங்களை சொல்ல விட மாட்டார். நீங்க செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1. 2வது எடுத்து வாசிங்க. 33:18 வாசிங்க. 2வது. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அல்லேலூயா. இந்த மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். யார் கேட்கிறது? கிருபையை பெற்றவன் கேட்கிறான். யார்? கர்த்தருடைய என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி யார் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை, அந்த கிருபையை பெற்றுக் கொண்டானோ அவன் கேட்கிறான். அடுத்தது இப்படி மகிமையை நான் பார்க்கணும். அல்லேலூயா. மகிமை வெளிப்படும் சொன்னார் இல்லையா? இந்த வருஷத்துல வெளிப்படும். அல்லேலூயா. அது நிக்காது. போன வருஷம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. இந்த வருஷம் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. போன வருஷம் வெளிப்பட்ட மகிமையோட இந்த வருஷம் அதிகமா என்ன வெளிப்படும்? தேவனுடைய மகிமை. போன வருஷம் கர்த்தர் நீங்க கண்ட மகிமையோட இந்த வருஷம் அதிகமா காண்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன் கேட்கிறான், நான் உன்னுடைய மகிமையை பார்க்கிறேன். அது வரைக்கும் அவர் கேட்கல. எப்ப கிருபை எனக்கு என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது ஆண்டவர் சொன்னாரோ அப்பவே அவன் கேட்கிறான், ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். முதல்ல என்ன சொன்ன? நீங்க விசேஷமானவங்களா இருப்பீங்க. 2வது கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக வெளிப்படும். கர்த்தருடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. 3வது 33:19 எடுத்து வாசிங்க. என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நீங்க விசேஷமானவங்களா இருப்பீங்க. 2வது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. 3வது கர்த்தருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்துல கர்த்தருடைய தயவு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க படிங்க படிங்க. அதே வசனம் படிங்க. நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமா இருப்பேனோ. அல்லேலூயா. போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல
நீங்க விசேஷமானவங்களா இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாக போகும். கர்த்தருடைய தயவு என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லணும். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாக போகும். எல்லாமே இந்த வருஷத்துல உங்களுக்கு சக்சஸ் தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு மட்டும் நமக்கு முன்னாடி போயிருச்சுனா இதை நினைச்சுங்க, இந்த வார்த்தையை மட்டும் நினைச்சுங்க, இந்த வருஷம் முழுக்க நினைச்சுங்க. என்னுடைய தயவு உனக்கு முன்பாக போக நான் கிருபை பெற்றவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துட்டு இந்த சபை முழுக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாக போகும். இந்த வருஷத்துல நீங்க எதை நம்பி போனாலும், போன வருஷத்துல எந்தெந்த காரியத்துல ஃபெயிலியர் ஆனீங்களோ, வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க ஃபெயிலியர் சொன்னீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சக்சஸா முடிச்சு தருவார். இந்த வருஷம் முழுக்க சக்சஸ் தான், எல்லாமே சக்சஸ் ஆகும். கர்த்தருடைய தயவு வந்தது சக்சஸ் எழுதிங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு சக்சஸ், உங்களுக்கு நிறைய வெற்றி நிறைய உண்டாகும். நிறைய உங்களுக்கு இது இங்க இங்க இந்த குறை அந்த குறைன்னு இருக்கீங்க இல்லையா, அந்த குறையெல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். போன வருஷம் சொன்னார் பாருங்க, இந்த வருஷத்துல அதேதான். அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், அந்த குறையெல்லாம் ஃபில் ஆகி ஒரு நிறைவை நீங்க பாப்பீங்க இந்த வருஷத்துல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாருக்கும் ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் சூஸ் பண்றாரு சபையில. நீங்க கேட்டுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நீங்க தெரிஞ்சிருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் இரக்கமா இருப்பேன். எல்லாருமே ஆண்டவர் நான் ஊத்த மாட்டேன்னு ஊத்துன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதுதான் முதல்லயே சொன்னேன், உங்கள் விசுவாசத்தின் அளவு கேட்டது போல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணி இந்த வாக்குத்தத்தங்களுக்கு, இந்த வார்த்தைக்கு என்னை சொந்தக்காரனா கர்த்தர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34:8 வாசிங்க. மோசே தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்துகொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்க தரை மட்டும் மோசே எல்லாம் கவனிச்சீங்க. உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒண்ணு செய்யணும், நீங்க தரை மட்டும் தேவ சமூகத்துல குனிஞ்சு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. மேன்மை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு சக்சஸ் வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தரை மட்டும் குனிந்து அவன் பணிந்து கொண்டான். உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு, தேவ சமூகத்துல தேவ சபையில தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. மோசே அழைப்பு பெற்றவனா ஸ்பெஷல் ஒன். நீங்க 33 ஆரம்பத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு, மோசே தேவனுடைய ஆலயத்துக்கு போவாராம். ஜனங்கள் எல்லாம் வந்து வெளியே நிற்பாங்க. அவர் ஆலயத்துல போய் நிற்கும் பொழுது தேவனுடைய மேக ஸ்தம்பம் வந்து மோசே கிட்ட வந்து நிக்குமா. ஒரு மனுஷனோட, ஒரு நண்பனோடு கூட பேசுறது போல கர்த்தர் மோசே கூட பேசுவார். இது எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை. ஆனா மோசே என்ன செய்யறாரு, அவ்வளவு பெரிய ஆளு தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தனக்காகவும் தன் மக்களுக்காக வேண்டிக் கொள்றான். ஆண்டவரே, நாங்க பாவிங்க தான், நாங்க அடிக்கடி மீறி பேசுறோம், அடிக்கடி தவறி நடந்துறோம், இது உண்மைதான் ஆண்டவர். ஆனா ஒண்ணு செய்யுங்க, கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் குற்றங்களை குறைகளை மன்னித்து ஒண்ணு செய்யுங்க, எங்க வீட்டுல நீங்க எழுந்தருளுங்க, எங்களுடைய சபையில நீங்க எழுந்தருளுங்க, எங்க கூடவே இருங்க ஆண்டவர். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்ன இருந்தாலும் எது நடந்தாலும் தேவனுடைய சமூகத்துல தாழ்மையை மட்டும் காட்டுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டில் எழுந்தருள்வார், கர்த்தர் சபையில எழுந்தருள்வார், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுவார். நீங்க பெரிய நன்மையை காண்பீர்கள். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தரை மட்டும் தாழ்த்தினீங்கன்னா உடன்படிக்கை கர்த்தர் செய்வார். படிக்க பார்க்கலாம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் உன்னோடு கூட என் உடன்படிக்கை நான் பண்றேன், பூமி எங்கும். இத பாருங்க, இதெல்லாம் வெளிப்படுறதுனால என்ன நடக்கும்ன்றது பாருங்க. ஐயா, தாழ்மைப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணோடனே அப்பதான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து விசேஷமானவர்களா இருப்பீங்க, கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாக போகும், கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்கும், கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும். இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாத்தையும் பற்றிக்கிட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்ன்றத பாருங்க. என்ன செய்வார்ன்றத பாருங்க. 34:10 வாசிங்க. அதற்கு இதோ
நான் ஒரு உடன்படிக்கை உன்னோடு கூட பண்றேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. உடன்படிக்கையாக சபையே, இந்த திருத்துவ ட்ரினிட்டி இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி சர்ச் இது கூட ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறார், ஒரு உடன்படிக்கை செய்றார். என்ன தெரியுமா? நீங்க பட்ட கஷ்டம் போறோம், நீங்க அடைஞ்ச அவமானம் போறோம், விட்ட கண்ணீர் போறோம், ஜெபித்த ஜெபங்களுக்கு பலனைக்கு நான் கொடுக்கிறேன். ஒரு உடன்படிக்கை கூட நான் பண்றேன். என்ன தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜாதியினிடத்திலும் யாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது உடன்படிக்கை. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையா இருப்பேன். ஏன்னா இது நடக்கிறேன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டாலும், தாழ்மை இருந்தாலும் இது நடக்கும். அந்த மேன்மை விட்டுட்டு, அந்த பெருமை விட்டுட்டு நான் தேவனுடைய சமூகத்தில் நான் தாழ்த்துகிறேன். நான் தரை மட்டும் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட இந்த ஊழியத்தோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். பூமியின் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்காக செய்கிறேன். நிச்சயமா செய்வேன். இரண்டாவது படிங்க, அதே வசனம் தான். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், ஆமா ஆமா, கர்த்தருடைய செய்கை. அல்லேலூயா. ஆண்டவரே, பக்தன் கேக்குறான், ஆண்டவரே உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேக்குறாங்கப்பா. அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேக்குறாங்க. அப்போ என்னுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய தெய்வத்திற்கு ஒரு உருவம் இருந்தால், இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா நான் அதை கொண்டு வந்து காட்டுவேன். ஆனா என் தெய்வம் அப்படி அல்ல. என் தேவன் ஆவியா இருக்கிறார். மனுஷரால் ஒருவராலும் காணக்கூடாது. தேவன் என்ன பண்ண முடியாதா? ஆண்டவர் இதிலே சொல்லிருக்கு, என்ன ஒருத்தரை பார்க்க முடியாதுப்பா, கர்த்தருடைய மகிமை முகத்தை பார்க்கணும். மோசே கேட்ட உடனே இல்ல இல்ல இல்ல, என் முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது, ஒருவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் தேவன் இதோ இங்க இருக்கிறார் என்று சொல்லி நான் எதனால் அவர்களுக்கு உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு என் தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நான் எதனால காட்ட முடியும்? நீங்க எதனால காட்ட முடியும் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக செய்கிற செயலை எல்லாரும் பார்க்கறாங்க பாருங்க. அல்லேலூயா. எனக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய செயலை என் வாழ்க்கையில மத்தவன் பார்க்கறான் பாருங்க. அப்ப அவன் சொல்லுவான், மெய்யாகவே உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்லுவான், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வணங்குகிற கடவுளை விட நீ வணங்குகிற அந்த ஆண்டவரே உயர்ந்த ஆண்டவர் சொல்லி அவன் சொல்லுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற உன்னோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னுடைய செய்கைகளை காண்பார். அப்ப அவன் சொல்லுவான், கர்த்தருடைய செய்கையை காட்டிதான் இந்த மாதிரி கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய கர்த்தரை வரைஞ்சு காட்ட முடியாது, என் கர்த்தரை நான் கூட்டு போய் காட்ட முடியாது, என் கர்த்தரை சர்ச்சில் கூட்டு வந்து காட்ட முடியாது. என்னுடைய கர்த்தரை என் வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற அவருடைய செயலை வைத்து நான் சொல்ல முடியும், இதோ என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தருடைய தயவு உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். கர்த்தருடைய தயவு உனக்கு எவன் மேல் இரக்கமா இருக்கு சுத்தமா அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல உருக்கமா இருக்கு சுத்தமா இருக்கிறானோ, எவன் மேல் கிருபையா இருக்கு சுத்தமா இருக்கணும், அவன் மேல நான் கிருபையா இருப்பேன். கர்த்தருடைய மகிமை உனக்கு உண்டாகும், கர்த்தருடைய தயவு உனக்கு உண்டாக கடந்து போகும். அப்ப தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால, தேவ செயல் நமக்காக உண்டாகிறபடினாலே நம்ம வறுமை மாறி, தரித்திரம் மாறி, சாபம் மாறி, நம்முடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு நமக்கு ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நமக்கு சக்சஸ் தோல்வியை பார்த்து கொண்டிருந்த நமக்கு சக்சஸ் மேல சக்சஸ் ஆண்டவர், வெற்றி மேல வெற்றியை, வெற்றி மேல வெற்றி ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நான் சொல்லுவேன், இதோ என் தேவன் செயல்படுகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இதோ என் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார். என் தேவனை அவர் செய்கிற செயலினாலே நீ கண்டுகொள். நான் சொல்ல தேவையில்லை, அவரே சொல்றாரு. நான் இயேசுதான் கடவுள் நான் சொல்ல தேவையில்லை, இயேசுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன் அப்படி நான் சொல்லதில்லை. அவரு சொல்றாரு, என் மகனுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், என் பிள்ளைக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், என் பொண்ணுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். ஆண்டவர் சொல்வாரு, இது என் குடும்பம், இந்த குடும்பத்துக்காக நான் வைராக்கியமா இருப்பேன்னு சொல்லி அவர் செயல்பாடை ஆண்டவர் காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். நீங்க வைராக்கியம் பாராட்டுறது ஆண்டவர் பார்த்து ரிமெம்பர் பண்ணிட்டார். ஆண்டவர் கர்த்தர் நம்ம நினைச்சிட்டாரு, வைராக்கியத்தெல்லாம் நினைச்சிட்டாரு, நினைச்சிட்டு இப்ப அவர் வைராக்கியம் பாராட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகன், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சபை, இது என்னுடைய ஊழியம். ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுறார்.
சொல்லுவாங்க praise the Lord. உங்களை பார்த்து இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், இன்னும் நல்லா பிரேயர் பண்ணுன்னு சொன்னவங்களாம் வந்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு, இன்னும் நல்லா ஃபாஸ்டிங் போடு, இன்னும் நல்லா வந்து ஆவியில ஜெபம் பண்ணுன்னு சொன்னவங்களாம், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணா அதெல்லாம் உனக்கு உண்டாகுன்னு சொன்னவங்களாம் இப்ப சொல்லுவான் பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க, பிரதர் எனக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. எதனால? கர்த்தர் என் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய செய்கைகளை பார்ப்பார்கள், உனக்காக நான் செய்யற செயலை பார்ப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததா வாஸ்து முடிச்சிடலாமா? அதே படிங்க. பிரைஸ் லார்ட். இப்ப அப்படியே தொடர்ந்து 10ஆம் வசனம் வாசிட்டு 11ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இதோ நான் நல்லா கவனிங்க ஐயா. 34 யாத்திரா 34:10 எழுதி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி 9:8 எழுதி வச்சுங்க. தாழ்மை, அந்த தாழ்மையை மனசுல வச்சுங்க. அதுக்கப்புறம் 10 வந்து ஞாபகத்துல வச்சுங்க. உடன்படிக்கை கூட ஆண்டவர் இந்த வருஷத்துல பண்றார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் கூட என் கையில அப்படி கையை வச்சு ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். நானும் ஆண்டவருடைய கை பிடிக்கிறேன், கரங்களை பிடிச்சு நான் ஆண்டவர் என் கையை பிடிக்கிறேன், கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு பிரைஸ் தி லார்ட், உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்றேன், உன்னோடு கூட ஆண்டவர் சொல்ல உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்றேன்பா. இந்த புது வருஷத்துல உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய சபைக்காக, உன்னுடைய ஊழியத்துக்கு, நான் உனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, இந்த வாழ்க்கைக்காக, நான் உனக்கு கொடுத்த இந்த சபைக்காக, ஊழியத்திற்காக உன்னோடு கூட இந்த 2025ல நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றேன். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா அப்படின்னா, படிது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னுடனே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்வாரு. அதை எல்லாம் என் ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படி செய்வாரு. ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்காக அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். அது விசுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்காக செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அடுத்த வசனம் 11 வாசிங்களே. இன்று நான் உனக்கு கட்டளைகளை கைக்கொள். கானானியன், இது பேர்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இவங்கெல்லாம் இஸ்ரவேலுடைய சத்துருக்கள். இந்த சத்துருக்களை என்ன பண்ண நானு துரத்துவேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? விசேஷமானவங்களா நீங்க இருப்பீங்க. இரண்டாவது மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாக போகும். இரக்கம் உங்களுக்கு இருக்கும், கிருபை இருக்கும். அப்புறம் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா உடன்படிக்கை பண்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் வச்சுட்டாரு. வச்சுட்டு நடுவுல ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நீ எனக்கு முன்பாக தாழ்மைப்பட்டா. அல்லேலூயா. தாழ்மைப்பட்டு அவரை வணங்கிக் கொள்ள அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை, நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த பூமியில் எந்த ஜாதியிலிருந்து செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உனக்கு செய்வேன். ஜனங்கள் எல்லாரும் அதை காண்பார். சத்துருக்களை துரத்தி விடுவேன். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.